நண்பர்களே, நாம் வாழும் இந்த அவசரமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை கடந்து போகிறோம். ஆனால் அதில் எத்தனை பேர் நம் நினைவில் நிற்கிறார்கள்? ஆபத்தான சூழ்நிலைகளில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் பிறர் உயிரை காப்பவர்களை தான் நாம் நிஜ உலக நாயகர்கள் என்று அழைக்கிறோம். வாழ்க்கையில் சில வினாடிகள் தான் ஒரு மனிதனின் விதியை தீர்மானிக்கிறது. அப்படி நொடிப்பொழுதில் மரணத்தின் வாசலுக்கு சென்று மீண்ட ஒரு குழந்தையின் கதையையும் தன் உயிரை பணயம் வைத்த ஒரு உன்னத மனிதனை பற்றியும் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பார்ப்பவர்களின் கண்களில் நிச்சயம் கண்ணீரை வரவழைக்கும். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த வீடியோ ஒரு ரயில் நிலையத்தின் சிசிடிவி காட்சியாகும். அங்கே ஒரு தாயும் அவரது சிறிய மகனும் ரயில்வே மேடையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்கிறது. அந்த தாய்க்கு 2 கண்களும் தெரியாது. அவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. அவர்கள் நடந்து வரும்போது அந்த சிறுவன் எதிர்பாராத விதமாக மேடையின் ஓரத்திற்கு சென்று நிலை தடுமாறி கீழே இருக்கும் ரயில் தண்டவாளத்தில் விழுந்து விடுகிறான். கண் தெரியாத அந்த தாய்க்கு தன் குழந்தை எங்கே விழுந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் ஆபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து தவிப்புடன் தன் கைகளை துளாவுகிறார். அதே நேரத்தில் அந்த தண்டவாளத்தில் அதிவேகமாக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் ரயில் வருவதை அந்த சிறுவன் பார்க்கிறான். ஆனால் அவனால் மீண்டும் மேலே ஏறி வர முடியாமல் தவிக்கிறான். அந்த தாயின் அலறல் சத்தமும் ரயிலின் வேகமும் அந்த இடத்தையே உறைய வைக்கிறது. இன்னும் சில நொடிகள் மட்டுமே ரயில் குழந்தையை நெருங்கிவிட்டது. அந்த வினாடியில் அங்கே ஒருவர் ஓடி வருகிறார். மயூர் செல்கே என்ற ரயில்வே பாயிண்ட்ஸ்மேன் அவர். எதிர் திசையில் மரண வேகத்தில் ரயில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிவார். ஒருவேளை அவர் தடுமாறி விழுந்தார், அவரது உயிரும் போய்விடும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன் உயிரை பற்றி சிந்திக்கவில்லை. அந்த பிஞ்சு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவரது மனதில் இருந்தது. ரயில் மிக அருகில் வந்த அந்த இறுதி நொடி கணத்தில் அவர் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அந்த குழந்தையை தூக்கி மேடையில் ஏறுகிறார். அடுத்த ஒரே வினாடியில் அவர் மேடையில் ஏறி விடுகிறார். அவர் ஏறிய அடுத்த கணமே அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த இடத்தை மிக கொடூரமான வேகத்தில் கடந்து செல்கிறது. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி மயூர் செல்கே தாமதித்திருந்தாலும் இன்று அந்த சிறுவன் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இந்த அசாத்திய துணிச்சலுக்காக இந்திய ரயில்வே மற்றும் ஒட்டுமொத்த நாடு மயூர் செல்கேவை பாராட்டியது. அவரது வீரத்தை பாராட்டி அரசு அவருக்கு 50,000 ரூபாய் பணமுடிப்பு வழங்கி கௌரவித்தது. ஆனால் அங்கேதான் மயூர் செல்கேவின் உண்மையான மனிதநேயம் உலகிற்கு தெரிந்தது. தனக்கு கிடைத்த அந்த 50,000 ரூபாய் பரிசு தொகையில் பாதியை, அதாவது 25,000 ரூபாவை தான் காப்பாற்றிய அந்த ஏழை கண் தெரியாத தாயின் மகனுடைய கல்வி செலவிற்காகவே திரும்ப கொடுத்து விட்டார். அந்த குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. எனவே அந்த பணம் என் சுய தேவைக்கு வேண்டாம், அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு உதவட்டும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் அவர் வெறும் உடலால் மட்டுமல்ல மனதாலும் ஒரு மாவீரன் என்பதை நிரூபித்தது. நண்பர்களே, இந்த வீடியோ நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் ஆபத்துகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். குறிப்பாக ரயில்வே நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அல்லது குழந்தைகளுடன் செல்லும் போது நாம் எப்போதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது நம் சுய நலத்தை தாண்டியும் உதவும் குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். மயூர் செல்கே போன்ற மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்றும் அழகாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியான நிஜ நாயகனின் கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து மனித நேயத்தை பரப்புங்கள். நன்றி.